ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். காலை வணக்கம் டால். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது உள்ளே வந்து 8 பேர் உள்ளே வர போகிறாங்க. அந்த 8 பேர் வரும்போது வந்துட்டு பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் ஒன்று சொல்லியிருக்காரு. என்னென்னா, அவங்களால உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை வரப்போகுது, அவங்க உங்கள் கூட போட்டி போட போகிறாங்க. அதில் மேபி 2 பேர் உங்களை வெளியே அனுப்பிட்டு அவங்க உள்ளே போகிறது வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது சொன்னதுலேருந்து உள்ளே இருக்கிறவங்களுக்கும் வெளியே இருக்கிறவங்களுக்கும் மரண பீதியாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிற கருத்து என்னென்னா, இதில் வந்து கண்டிப்பாக சௌந்தர்யாவும் முத்துக்குமரனும் மாட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போகுது. இன்னொரு பக்கம் என்னென்னா, பவித்ராவும் விஜய் விஷாலை மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் போகுது. பட் என்னோட கருத்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு விஜய் விஷால் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அருணும் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, தீபக் போகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி கிடையாது. அதாவது கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் கிடையாது, இப்படி தான். பட் முத்துக்குமரனுக்கும் சௌந்தர்யாவுக்கும் வாய்ப்பு வந்துட்டு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதில் அதிகப்படியாக சௌந்தர்யாவுக்கு தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா போன வாரம் வந்து ராணவ வந்து நம்ம அப்படி நினைக்கவே இல்லை, இவர் போவாரோ அந்த லிஸ்ட்லேயே இல்லை. ஆனால் ராணவ வந்து அமைச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு பாடமாக நம்ம எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஆர் அப்படின்ற விஷயங்கள் வந்துட்டு அவர் மேலே திணிக்கப்பட்டது, அவரும் சொன்னார், அப்புறம் அவர் வெளியே போனார். இப்போ இங்கே வந்து பிஆர் டீம்ன்ற மேட்டரை உள்ளே வந்து வச்சுருக்காங்க டாஸ்க் மூலமாக. அப்படின்ற போது இப்போ காம்படிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் அடிப்படுறது சௌந்தர்யா மட்டும்தான். எல்லா டாஸ்க்லையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அடி வாங்குறது இவங்க தான். அதே மாதிரி இது வரைக்கும் எந்த வீக்லி டாஸ்க்லேயும் அவங்க பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணாங்கன்னு எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு அந்த பாலை உருட்டு வராமல் பாருங்க, அதில் தான் ஒரே ஒரு வாட்டி வின் பண்ணியிருக்காங்க, அவங்களா வின் பண்ண டாஸ்க்கு. மற்றபடி எதுவுமே பெருசாக வின் பண்ணதில்லை. அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க தான் அதில் மாட்டுவாங்கன்னு தோணுது. அது ப்ளஸ் அதுக்கு ஊர்ஜனப்படுத்துகிற மாதிரி அந்த பிஆர் டீம் யாருக்கு அதிகமாக இருக்குது, ஹெவியாக இருக்குன்ற விஷயங்கள் அங்கே எடுத்து வச்சுருக்காங்க. இது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, முத்துக்குமரன் போவாரா அப்படி கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா, வாய்ப்பு வச்சாலும் மக்களோட ஓட்டு பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வந்து முத்துக்குமரனுக்கு இருக்குது. அது வந்து நல்லாவே தெரியுது. இப்போ இந்த ஒரு சீரியஸான ஒரு விஷயத்த வந்து அவங்க எடுப்பாங்களா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எடுத்தாங்கன்னா அது ரொம்ப பெரிய பின்னடைவை வந்து அவங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த பிக் பாஸ் சீசன் 8 பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பிரச்சனையில் போயிட்டு டிஆர்பி அதுன்னு ப்ராப்ளம்லாம் இருந்திருக்கு. அதனால தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்னு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா 50 நாளில் வந்துட்டு அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணாங்க, அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறமா நடுவில் இருக்கிற கோட்டை தூக்குனாங்க. அதுக்கப்புறம் தான் ஒர்க் அவுட் ஆகி அது போக ஆரம்பிச்சிது. ஆனால் முன்னாடி ஒர்க் அவுட் ஆகாத காலத்துலேருந்து இந்த டிஆர்பின்ற விஷயத்தை வந்து தூக்கி நிறுத்துறது முத்துக்குமரன் மட்டும்தான். ஏன்னா அவர் வாங்குற ரோஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அவர் போடுற விஷயங்களாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு மாஸ்டர் மைண்டாக ஸ்ட்ராட்டஜி பண்ணுறது எல்லாமே தான் ஹைலைட் ஆச்சு. மற்றவங்களும் ரொம்ப சேஃபாக வந்துட்டு அவர் பின்னாடி தான் சுற்றிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது அவரை வந்துட்டு இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் அவரை வந்து கைட்டு விடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு ரொம்ப கம்மி. பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுதான் அவங்க தான் நடத்துகிறவங்களே, அவங்க பண்ணுறது என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனால் பண்ணுவாங்களா, என்னுடைய கருத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ண வாய்ப்பு இல்லை, அவர் அனுப்ப மாட்டாங்கன்றது எனக்கு தோணுது. பட் உங்களுக்கு என்ன தோணுதுன்ற சொல்லுங்கள். ஒரு சில பேர் வந்து கண்டிப்பாக அனுப்பிடுவாங்க, ஒரு சில பேர் எவிக்டட்னே போட்டாங்க வீடியோ. பட் அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ லைவில் கூட அவர் பேசிட்டு தான் இருக்கார். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இதில் வந்து முத்துக்குமரன் சிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பாக ஒரு ஃபினாலைக்கு போவார், டைட்டில் அடிப்பார் தான் எனக்கு இது வரைக்கும் தோன்ற விஷயங்கள். உங்களுக்கு என்ன தோணுதுன்ற சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி திடீர்னு ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க, இது யாருக்கு உண்டான பொறியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த பொறியில் 2 பேர் விழுவாங்கன்றாங்க. இது இன்னொரு மேட்ரு என்னென்னா, சீசன் 7 இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, உங்களுக்கு நான் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். வருவாங்க வந்து இந்த மாதிரி தூக்குவாங்கன்னு. ஆனால் கடைசி வரைக்கும் அது ஒரு பயத்தையாக காமிச்சு கடைசி வரைக்கும் அது இல்லாமல் போச்சு. விஷ்ணு கூட செம்மையாக அழுதுருப்பார். இப்போ லாஸ்ட்டாக வந்தப்போ கூட சொல்லி சிரிச்சார், நான்லாம் பயங்கரமாக அழுதுட்டேன் பயந்து போய் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு பூச்சாண்டி காட்டுறது கூட அதை வச்சுருக்கலாம். இவங்களாம் வந்துட்டு கொஞ்சம் வந்து எப்பயுமே கொஞ்சம் இதுவாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும், ஈஸியாக எடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக மேபி ஒரு அலர்ட் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஆனால் என்ன வேணாலும் நடக்கலாம். சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி முத்துக்குமரன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பணப்பெட்டியில் ஒரு ட்விஸ்ட் வச்சுக்கிறது கூட அந்த 8 பேர் உள்ளே வர வச்சுருக்கலாம். ஏன்னா எப்பயுமே பணப்பெட்டின்றது நம்ம ஒருத்தர் நினைப்போம், அங்கே ஒரு விஷயம் நடக்கும். இப்போ அமுதவாணன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கதிர் எடுத்துருப்பார். கதிர் எடுத்தது பரவாயில்லன்னு சொல்லிட்டு இன்னொரு பணப்பெட்டியை வச்சு அமுதவாணன் கொடுத்து அமிச்சாங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்படின்ற இந்த அல்டிமேட்லேயும் பார்த்தா ஜூலி எடுப்பாங்க பார்த்தோம், திடீர்னு பார்த்தா அதை வந்து இன்னொருத்தங்க எடுத்துகிட்டு போனாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். இங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு அந்த பெட்டி கிடைக்க போதா, இல்லை வெளியிலேருந்து வந்தவங்க எடுக்க போகிறாங்களா? ஏன்னா அதை முத்துக்குமரன் கரெக்டாக சொல்கிறாரு, இதில் தான் பெரிய காம்படிஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று நம்மளை வெளியே அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுவான், இல்லை அந்த பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவான். வரவன் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று ப்ராஃபிட்டாக எடுத்துகிட்டு போனது தான் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு இருக்கிறது ஒரே வாரம். அப்போ நம்மளாம் சொல்கிறாரு, என்ன நடக்கப்போ தெரியல. பட் என்னையை கேட்டிங்கன்னா இந்த பொறியில் வந்துட்டு கண்டிப்பாக மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நழுவிடுவார் முத்துக்குமரனோட மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா அவர் வந்துட்டு மக்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரோ அதை விட அதிகப்படியாக அவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்காரு. எப்படி அசீம் இருப்பார் பாருங்கள், தன்னம்பிக்கைக்கு பயங்கரமான ஒரு உதாரணம். அந்த மாதிரி இவரும் அந்த மாதிரி ஒரு ஆள் தான். சரி, பார்க்கலாம், காட் கிரேஸ் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுது, இந்த பொறியில் யார் மாட்டுவாங்கன்னு தோணுது? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.